தெலுங்கு சினிமாவில் கடந்த 2021ஆம் ஆண்டு இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் புஷ்பா திரைப்படம். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. முதல் பாகத்திற்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பாகத்தை எடுப்பதற்கு படக்குழுவினர் முடிவு செய்தார்கள். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளாக இந்த படம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி தாங்க திரையரங்கில் ரிலீஸ் ஆனது. புஷ்பா 2 திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்து வந்தாங்க. சில லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலுமே பல காட்சிகள் விறுவிறுப்பாக இருந்ததால தான் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வந்தாங்க. இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் 600 கோடி பட்ஜெட்ல எடுத்திருப்பது கூறப்பட்டது. ஆனால் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னதாகவே 1000 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிவிட்டதாக கூறப்பட்டுச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலே 294 கோடி வசூல் செய்ததாக படக்குழுவினர் அறிவித்தனர். படத்திற்கு கிடைத்த நல்ல வரவேற்பு காரணத்தினாலே தியேட்டர்களின் எண்ணிக்கையும் காட்சிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கின்றது. படம் 2வது நாள்ல 449 கோடியும், 3வது நாள்ல 621 கோடியும், 4வது நாள்ல 829 கோடியும், 5வது நாள்ல 922 கோடியும், 6வது நாள்ல 1002 கோடியும் வசூல் செய்தது. இந்த நிலையில படம் வெளியாகி நேற்றுடன் ஒரு வாரம் முடிந்த நிலையில படம் 7 நாட்களில் ரூபாய் 1055 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செய்துள்ளது. இதற்கு முன்பு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த அனைத்து திரைப்படங்களின் சாதனையும் முறியடித்த முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது நம்ம புஷ்பா 2 திரைப்படம். இந்த படத்தின் வசூலை பார்த்த இந்திய சினிமாவை ஆச்சரியத்தில் வாயை பிளந்து வருகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.